ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 37வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு டீ ஷர்ட் வாங்குவதற்காக பல கடைகளில் ஏறி இறங்கிய எனக்கு எதிர்பார்த்த ரகத்தில் அந்த மாடல்ல எதுவுமே கிடைக்கல. ஒவ்வொரு கடைக்காரரும் நீங்க கேட்கிற அந்த ரகம், அந்த மாடல் கிடைக்காது, தற்போது இதுதான் எங்கும் கிடைக்கும் என்றார்கள். எனக்கு கொஞ்சம் டீ ஷர்ட் எடுத்து போட்டுட்டு, எனவே அவர்கள் காண்பித்த அந்த ரகத்தில் அந்த மாடல்ல ஒன்றை வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை என்று நினைத்தேன். ஆனாலும் இன்னும் சில கடைகள் விசாரிக்க மனசு சொல்லுது, விரும்புச்சு. அதனால கடைசியில ஒரு கடையில இருந்து அந்த கடையில இருந்து மாறி 2, 3, 4, 5 கடைக்கு போனேன். போகும்போது கடைசியில ஒரு கடையில நான் விரும்பின அந்த டீ ஷர்ட் கிடைத்தது. இது ஒரு சாதாரண காரியமா இருக்கலாம். வெற்றி எதிர்பார்த்து செல்லும் நமக்கு பல நிலைகளில் கிடைப்பது தோல்வியாக இருக்கலாம். மோசே வேதத்துல, பைபிள்ல மோசே பார்வோன் இடத்துல வெற்றி எதிர்பார்த்து சென்ற போது அவருக்கு 9 முறை தோல்விதான் கிடைத்தது. நமக்கு ஒரு தடவை தோல்வி வந்தாலே மனசு சோர்ந்துவோம். அது 2வது முறை, 3வது முறை, 4வது முறை, 5வது முறை போது நமக்கு இனி இல்லடா, இது முடியவே முடியாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 9 முறை தேவன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன போதெல்லாம் கீழ்ப்படிந்து மோசே 9 முறை தோல்விதான். போய் கேட்கிறாரு, முடியாது. ஆனால் தேவன் சொன்ன 10வது முறை, அல்லேலூயா, ஆனாலும் தேவன் மோசேயிட திரும்ப திரும்ப அவர் சொன்ன ஏவனால அந்த ஏவுதலின்படி அவர் போன போது முடியல, 10வது முறை வெற்றி கிடைத்தது. தேவன் அந்த மோசையின் மூலமாக மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெற்றியை தந்தார். அதுபோல தேவப்பிள்ளை, அமெரிக்கா வரலாற்றில் ஆபிரகாம் லிங்கன் மிகவும் முக்கியமானவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை பாதையில் திரும்ப திரும்ப தோல்வி மட்டுமே, எப்படி திரும்ப திரும்ப தோல்வி மட்டுமே சந்தித்தார். ஆயினும் ஆபிரகாம் லிங்கன் இவ்வளவுதான், இதற்கு மேல் வாய்ப்பே இல்லை, எப்படி இதற்கு மேல் வாய்ப்பே இல்லை என்று நின்று விடவில்லை. இறுதியில் அமெரிக்கன் எப்படி போராடி 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 இறுதியில அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார். தேவப்பிள்ளை, நாமும் நம்முடைய வாழ்க்கை பாதையில் எத்தனையோ தோல்விகளை சந்தித்திருக்கலாம். தோல்வியோடு வாழ வேண்டியதுதான் என்று இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சோர்வடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மேற்படிப்பிற்கான தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள், நான் எதிர்பார்த்திருக்கிற நல்ல மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காதா என்று புலம்பி கொண்டிருக்கலாம். இனி வெற்றியே இல்லை என்று தேவப்பிள்ளைகளே முடிவு செய்து சும்மா இருக்க கூடாது. தேவப்பிள்ளை, வெற்றி கிடைக்கும் வரை மோசேயை போல, ஆபிரகாம் லிங்கனை போல விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த காரியமா இருந்தாலும் தேவனை சார்ந்து அவருக்கு வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு போராடுங்கள். தேவப்பிள்ளைகளே, வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து போராடணும். நீங்கள் போராடி ஜெபிக்கும் போது, உங்கள் காரியங்களை உற்சாகமாக செய்யும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, வானத்தின் சிங்காசனம் பூமியின் பாதபடின்னு சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும், உங்கள் வேலை, வியாபாரம், தொழில், ஊழியம், நீங்க செய்யற எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் நலிந்த நிலையிலிருந்து, விழுந்து போன நிலையிலிருந்து, நஷ்டத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, சோர்விலிருந்து, வெட்கப்பட்ட நிலையிலிருந்து தூக்கி எடுப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், சமாதானத்தினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் பூரணப்படுத்துவார். எப்படி சமாதானத்தினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் பூரணப்படுத்துவார். இனி வெற்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தான். அல்லேலூயா. எதை குறித்தும் நடக்காதோ, முடியாதோ, இனி அவ்வளவுதானா என்று மட்டும் ஒருபோதும் நினைக்காதீங்க தேவப்பிள்ளைகளே. தேவன் உங்களோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு தினமும் உங்களுக்காக யாரும் எங்களுக்காக ஜெபிக்கிற பிரதர் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்காக 3 வேளையும் ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ் இயேசுவின் ஜெப வீட்டில இருந்து நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க செய்து ஆசீர்வதிப்பாராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா.